தனியாக நின்று வெற்றி பெறும் பெரும் படை தாவேக என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இல்லை, அவர் எய்மே தனிச்சு தான் நிற்கணுங்கிறார். ஏன்னா படைகள் நிறையா இருக்குது. தனிச்சு நம்ம போய் ஒரு தனிமன் கூட்டணியோட போய் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. யாருக்கு அது உரிமை கிடையாது. அது திறமையை பொறுத்து தான் இருக்குது. நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனால் என்னைக்கும் கூட்டணி சேரவும் மாட்டார். தனித்தனி போட்டார், இது போராடுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அது உண்மை உறுதியாக தமிழக மக்கள் நம்புகிறாங்க. முக்கியமாக இளைஞர் அணி, இளம் பெண்கள் அணி அவருக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டு, தமிழகமே சப்போர்ட்டு. அப்படி இருக்கப்போ எப்படி அவர் தனித்தனியன் போட்டிடுவார்? இது கூட்டணி சேருவார்? வாய்ப்பே கிடையாது. அவர் தனியாக நின்னா நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. இந்த பூத் ஏஜென்ட்ஸிலோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் தெரியாது. ஒரு கூட்டணி கட்சி, ஏதாவது ஒரு நல்ல கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்தை வச்சுக்கலாம், இல்லாட்டி காங்கிரஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டிவோட ஒரு புதுமையை செய்யணும். எந்த திராவிட கட்சிகளும் செய்யாத, அதாவது உண்மையான சர்வீஸ். சும்மா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரோடு போடுறது, 6 மாதத்துக்கு அந்த மாதிரி ஃபண்டில் நிறைய கை வைக்காமல் இப்போல்லாம் 30% வேலை தான் நடக்குது. இந்த பூரா இட் கோஸ் டு ஆல் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் போயிடுது. அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இவரெல்லாம் முதல்வன் படம் பார்த்து மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறதுங்க, அதுலேயும் ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவர் வரணுங்க, மக்களோட மனசு திருந்தணும். படைக்கலம் வராத வீரர்கள் அந்த ஏக்கண்ணைக்கு வரைக்கும் படையை எடுத்து எந்த போர்க்காலத்திலும் இருக்கலை. இவர்கள் அரசியல் பயிற்சி பெற்றவர்களாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பவர்களை வாங்கி இயக்கம் நடத்துகிறார். இவர் யாருக்காக வராருங்கிறது தெரியலை. அரசியலில் தெளிவும் இல்லை, கொள்கை வெளிப்பாடும் இல்லை. மாநில உரிமைக்கும் பேசலை. மாநில உரிமையை பற்றி அவர் பேசலை. அரசியல் எதிரினார். மத்தியில் பாரதிய ஜனதா அவங்களே எதுக்கலை. எதை நோக்கி பயணிக்கிறாருன்னு அவர் பண்ணையூரை விட்டு வந்தால் தான் தெரியும். ஆனால் தனித்து தான் விடப்படுவார் என்னுடைய பார்வையில். டிவிக்கு பார்த்து எல்லாமே மறல்றாங்க. அதனால் கூட்டணி வைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அவர் எது விரும்பலை. வந்தால் பேசிக்கலாம் தான் ரெடியாக இருக்கார். ஆனால் மக்கள் மத்தியில் என்னங்கிறது மக்கள் தேர்ந்து எடுத்துருக்குறாங்க. யார் சிஎம் வருவாங்கிறது மக்கள் தான் தீர்மானம் பண்ண முடியும். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.